இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களோடு பேச சித்தமாக வைத்திருக்கிற காரியத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் வாசிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோமா? இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்றால் எப்பொழுதும் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுகிறது, சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் சந்தோஷம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருட்களிலிருந்து நமக்கு கிடைப்பதல்ல, உலகத்தை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்வோமானால் சந்தோஷம் வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவனும் முதலாவது எதை தேட வேண்டும்? பணத்தையோ பொன்னையோ பொருளை அல்ல, உலகத்தை உண்டாக்கின தேவனை தேட வேண்டும். யார் உண்மையா தேவனை தேடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஏனென்றால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கும் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, பின்னாடி இருந்து 18, 17, 16 வாசிங்க. முதலாவது செய்ய வேண்டியது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இரண்டாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து 16, நம்ம சந்தோஷமாய் இருப்பதற்கு தேவனை தேடவில்லை, நாம் தேவனை தேடுவதனாலே சந்தோஷமாய் இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் தேவனை தேடுறது எதுக்காக தேடுறாங்க? சந்தோஷத்துக்காக. தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆகையால் நாம் சந்தோஷத்திற்காக தேவனை தேடாதபடி என் சந்தோஷமே தேவன் தான் என்று நாம் தேட வேண்டும். அப்படியாக வசனத்தை நம்ம முன்னாடி வாசிக்கிறனால தான் நமக்கு சரியாக ரீச் ஆக முடியுது. ஆக்சுவலாக நம்ம வாசிக்க வேண்டிய அர்த்தம் என்ன? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எது கிடைச்சாலும் ஆண்டவர் நன்றி, ஆண்டவர் உமக்கு நன்றி. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் இருக்க வேணும். புலம்பலோடு பரிதபிப்போடு எப்பொழுதும் தேவனை குற்றப்படுத்துகிற நினைவுகளோடு நம்ம இருதயம் இராதபடி எது கிடைச்சாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வாழ்வுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஆரம்பிக்க ஆண்டவர் விரும்புகிறாரு? ஸ்தோத்திரத்தோடு. இரண்டாவது காரியம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்கு முன்னதாக செய்ய வேண்டியது ஜெபம். என்கிட்ட என் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நான் முதல் செய்கிற காரியம்னா போய் ஜெபம் பண்ணு. அவர் கொடுத்தா தான் எனக்கு வரும், அப்போ தான் நான் உனக்கு கொடுக்க முடியும். ஆக ஜெபம் பண்ணாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் எப்பொழுதாவது ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர கூட்டத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணுறோம், தேவை வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அவசியம் வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றிலும். அப்படின்னா என்னது? ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருப்பாராம். அவருடைய தரிசனம் என்னவா இருக்குமா என்றால், அவர் ஒரு நாளும் தூங்கினது இல்லையா, தூங்கவே மாட்டாராம். அதாவது ஒரு வயது நாட்கள்லையும் சரி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பாரா. தன் வயது முதிர்ந்த நாட்களிலேயே தன்னால் நிற்க முடியாத சூழ்நிலையில கூட ஒரு சாய்ந்த சேரில் படுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கண்ணை லைட்டாக ஸ்தோத்திரம் 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 அப்படின்ட்டு தன்னை திரும்ப 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 அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளே பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்படி தரிசனம் என்னவென்றால், நான் ஒரு 1000 சபைகளை கட்ட வேண்டும் என்று. அவர் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அதை செய்து முடிக்க வல்லவராயிருந்தார் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இந்த ஸ்தோத்திரம் என்பது நமக்கும் தேவனுக்குமான உறவு மாத்திரமல்ல, நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சரியான வழி ஸ்தோத்திரம். அப்போ எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எந்த காரியம் செஞ்சாலும், வீட்டில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, பிள்ளைகளை பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் இருதயம் எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்கள் வாயின் உதடுகள் சொல்லாவிட்டாலும் உங்கள் இருதயத்தின் அவயங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அதை செய்கிறோமா? இல்லை, எப்பொழுதாவது செய்கிறோம். இன்றையிலிருந்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். யார் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்களோ, யாருடைய வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபம் என்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு காரியத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, நம்முடைய காரியங்கள் நன்மையாக முடிவதற்காக, நாம் எல்லாவற்றிலும் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு பேர் என்னது? ஜெபம்.
அப்படி இல்லை. ஜெபம் என்பது நம்முடைய ஜீவனை போல அது எப்பொழுது நம்மோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மூச்சு விடுறதை விட்டுட்டா என்ன ஆயிடுவோம்? செத்து போயிடுவோம். ஜெபிக்கிறத விட்டுட்டாலும் நம்ம செத்து போயிடுவோம். என்ன சரீர பிரகாரம் மரணம் இல்லை, ஆத்மாக்குரிய மரணம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நமக்குள்ள ஜெப ஆவி எப்பொழுதும் குடிகொண்டு இருக்க வேண்டும். ஜெபத்தினாலே நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய தரித்திரங்கள், சாபங்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணும் போது இயல்பா என்ன செஞ்சிருவோம்? ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஜெபம் உடனே முதலாவது எப்பொழுதும் நாம நமக்காகவே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அதை நாம் விட்டு விட்டு பிறருக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய காரியம். இதுக்கு ஒரு ஆதாரம் எடுத்துக்கிட்டோம்னா, யோபுவின் புத்தகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, யோபு பலவீனப்பட்டு இருக்கும் போது, தான் எல்லாவற்றையும் இழந்த போது, தன் சரீர அவயங்கள் எல்லாவற்றிலும் மரணத்தை ஏதவன பாடுகள் அவனை சூழ்ந்து கொண்ட போதும், தன்னை ஆறுதல் தெடுப்படுத்தும்படியாக வந்த 3 நண்பர்கள் அவனோடு கூட ஆரம்பத்தில் ஆறுதலாய் பேசி தேவனுடைய காரியங்களை பேசி பின்பாக அவனை குற்றப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி அவனை இன்னும் அதிகமாக பலவீனப்படுத்தின போதும் அவன் மௌனமாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, யோபு தன் வாயினாலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நாம நமக்காகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். யோபு அங்க ஒரு இடத்துலயும் தனக்காக அவர் என்ன செய்யல? வேண்டிக் கொள்ளல. தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில ஐயோ ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க என்று மன்றாடல. எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். அவ்வளவுதான். அப்படியாகவே அந்த 3 நண்பர்களும் அவரோடு பேசின காரியத்திலே அவர்களுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாது இருந்தபடினாலே அவர் ஆண்டவராய் இயேசு தேவாதி தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த 3 பேருக்கு சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ஏன்னா பாருங்க, உடனே அவர்களுக்கு ஏற்பட்டது என்னவென்றால் அவர்கள் மூவரும் கண் பார்வை பறிக்கப்பட்டது. யோபுவோட நிலைமை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து தன் சரீரத்தின் மரணத்துக்கு எதுவான ஆக்கினையை அணிந்து கொண்டிருக்கும் போது கூட தன்னை நாடி வந்த தன் சிநேகிதருக்காக, தன் சிநேகிதரின் பாடுகளுக்காக, சிநேகிதர்களின் பாடுகள் நீங்கும்படியாக தேவனிடத்தில் மன்றாரு. இன்றைக்கு நாம அப்படி செய்ய முடியுமா? அப்படி செய்வோமா? என் பிரச்சனை சரியாகட்டும், நான் நல்லா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டோம், அப்புறம் நான் என்ன செய்றேன்? மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். ஆனால் யோபுவுக்கு ஒன்றும் அவனிடத்தில் இல்லை. தன் பிள்ளைகள் இல்லை, தன்னுடைய மனைவி இல்லை, தன்னுடைய சொத்துக்கள் இல்லை, தன்னுடைய நண்பர், தன்னுடைய உறவினர்கள் யாரும் இல்லை, தன்னை கனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் யோபுவோடு இல்லை. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் என்ன செய்தார்? அவரு தன்னை நாடி வந்த தன் சகோதரர்களுக்காக, தன் சிநேகிதர்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக, அவருடைய பாடுகளுக்காக தேவனிடத்தில் மன்றாடினார். ஆண்டவர் உடனே அது ஜெபத்தை கேட்டார். அப்ப ஆண்டவர் எந்த ஜெபத்தை கேட்கணும் விரும்புறாரு? அன்னுதினமும் நமக்காக நாம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதற்காகவே நாம் தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவதை தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. இந்த 3 பேரும் அவருடைய காரியங்களிலே யோபுவின் மூலமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு செய்கிற நன்மையினாலே இதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விண்ணப்பத்தினாலே உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆக பிறருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் உதவி அல்ல, ஜெபம். நான் பிறருக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று உங்களுடைய பணத்தையோ பொருளையோ உங்களுடைய பிரயாசத்தையோ உங்களுடைய உடலையோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் யாரை கண்டாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்கிறேன். இப்பொழுது கூட இந்த முக்கில் ஒரு சகோதரி நான் பார்த்தேன், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருந்தாங்களே, அவங்கள பார்த்தேன். போய் நான் அவங்கள்ட்ட கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்தேன். குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு முன்பாக இன்னொரு சகோதரி வந்து அவர் எடுத்து ஒரு திருநீர் மற்ற காரியத்தெல்லாம் கொடுத்து, இங்கே பாருங்க, இதை நீங்கள் உடனே செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க அது நடக்குன்னு இருக்காங்க. உடனே அதை எப்போ செய்யணும்? வெயில் ஏறதுக்கு முன்னாடி செய்யணும், வெயில் இறங்குறதுக்குள்ளே செஞ்சிடணும், அது இல்லைன்னா அது வேற மாதிரி உங்களுக்கு பதிலாயிரும் அப்படின்றாங்க. நான் இப்போ தான் வில்லாபுரத்துலேருந்து அந்த மாத்திரை இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் பக்கத்தில் நிற்குந்தேன், பக்கத்தில் நான் அங்கேருந்து வரேன் அப்படின்னு. அப்படியா, அங்கேருந்து எங்கே வரீங்க? நீங்கள் எந்த இடத்த சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் என் வீடு இருக்குது. அவர் தெரியுமா? நீங்களும் அங்கே போவீங்களா? நான் போவேன், நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அவர் மனுஷன்னு எனக்கு தெரியும். அதை போல் நீங்களும் ஒரு மனுஷன் தான். அந்த சிஸ்டர் இருந்தாங்க, சத்யா அவங்க பேர்.
அவன்கிட்ட பேசிட்டு ஒரு விஷயம் யோசிங்க, கடவுள் ஒரு மனிதனை போல பூமியில வந்தாரு, ஆனா அவர் ஒரு மனிதன் அல்ல. ஒரு மனுஷனை கடவுளை மாத்துறது எப்பொழுதும் நல்ல காரியமா இல்லை, தப்பு தான். ஆனா அதை நீங்கள் செய்யாதீங்க, நீங்க அதை செய்யறது ரொம்ப பாவம். ஆமா இல்ல, செய்யக்கூடாது. உங்களுக்குள்ள கடவுள் தன்மை இருக்கு, ஆனா நீங்க கடவுள் இல்லை. அவருக்குள்ளே கடவுள் தன்மை இருக்கு, அவருக்கு கடவுள் இல்லை அப்படின்னு. அப்ப எனக்காக தான் நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்களா? ஆமா, உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். அந்த இயேசு இந்த மூக்கில் இருக்க இந்த சபைக்கு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். நீங்களும் வாங்க. எனக்கு நேரம் கிடைக்காது, கண்டிப்பா நேரம் கிடைக்கும் போது வாங்க, உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். அப்ப பிறருக்காக தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக, அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவங்க சொன்னாங்க, அப்ப என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா? நிச்சயமா நடக்கும், நீங்க இங்க வாங்க. இந்த ஆலை முக்கில் எனக்கு தெரியும், ஆனா நீங்க வந்ததில்லை. இல்லை இல்லை, நான் இனிமேல் வர்றேன், என்னைக்காவது நான் கண்டிப்பாக வரேன், டைம் கிடைக்கும் வர்றேன். அப்போ பாருங்க, எங்கேயோ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இங்கே இருக்கிற சத்தியான்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் இன்றைக்கு என்னை அழைத்து அனுப்பி இருக்கிறார். நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு வருவேன் என்று நினைக்கல, ஆனால் அதை விட ஒரு மேலான காரியத்தை தேவன் செய்யும்படியாக வந்திருக்கிறார். இதற்கு காரணம் என்னன்னா, பிறருக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நான் ஏன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால். ஏன்னா இந்த முதல் காரியம் என்னது? எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இரண்டாவது காரியம், எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ணணும். இந்த ரெண்டாவது காரியம் செஞ்ச பிறகுதான் இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இலவசமா கொடுக்கிறார். ஆனா சந்தோஷத்தை பிரதானப்படுத்தி தான் இன்னைக்கு சபைக்கு வர்றோம், சந்தோஷத்தை பிரதானப்படுத்தி தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். சந்தோஷம் நமக்கு எப்படி இருக்குமா? வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், சரிங்களா? இப்ப நீங்க டிவி வாங்குறீங்க, டிவி வாங்கின உடனே அந்த வயர் கனெக்ட் பண்ற வயர் இருக்குல்ல, அதுக்கு தனியா காசு கொடுத்து வாங்குவீங்களா? ஏன்? அது என்னது? டிவியோட ஃப்ரீயா வர்றது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட உறவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷம் என்பது இலவசமாக நமக்கு கொடுக்கப்படும். பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கப்படல, கூட கொடுக்கப்படும். அந்த இவைகள் என்று சொல்லக்கூடியது உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் சந்தோஷங்கள். இந்த உலகத்தின் சந்தோஷத்திற்காக நாம் தேவனை தேடக்கூடாது. உலகத்தின் சந்தோஷத்தை உண்டாக்கின தேவனை தேடும்போது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ எல்லாரும் சொல்லுவோம், முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இரண்டாவது செய்ய வேண்டியது எப்பொழுதும் எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவது செய்ய வேண்டியது எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். இந்த மூன்றாவது காரியத்தை நம்ம பிரதானப்படுத்தி அதற்காகவே தேவனை தேடுகிறவர்களாக நம்முடைய இருதயம் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யாருக்காகவும் நம்ம ஜெபிக்கிறது இல்லை, எந்த சூழ்நிலையும் நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கிறது இல்லை. எப்பொழுதும் நம்ம என்ன செய்யறோம்? புலம்பிக்கிட்டே இருக்கோம். பாசிங்க அந்த 18ஆம் வசனத்து பிற்பகுதி, அப்படி செய்வது, அதை செய்யறத ஆண்டவர் நம்மளுக்காக என்ன செய்யற? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்மகிட்ட தேவன் என்னதே எதிர்பார்க்கிறாரு? இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. இதைய விட்டு நாம எதை செய்து இதுதான் தேவ சித்தம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், செய்துகிட்டு இருக்கோம். அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படி செய்வது, எப்படி செய்வது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது, எல்லோருக்காகவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவது, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களை குறித்த தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க போய் ஒரு தீர்க்கதரிசிட்ட உட்கார்ந்தோ, உங்களை பொறுத்த சித்தம் என்னன்னு நீங்க போய் எங்கேயோ மலை மேல ஏறி உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணாலே உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன ஆயிரும்? அல்டிமேட்டா வெளிப்பட ஆரம்பிச்சோம். பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே அவரே தம்மை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு எத்தனை பேர் மற்றவங்கள்ட்ட சித்தத்தை கேட்டு வர்றோம்? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. திடீர்னு ஊழியத்தில் சில பிரச்சனை வருது, குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனை வருது, சூழ்நிலை தொழிலில் சில பிரச்சனை வருது, நேராக போய் ஊழியக்காரன் வராங்க. நான் தொழில் சரியாக தான் பண்ணுறேன்னா, ஊழிய சரியாக தான் பண்ணுறேன்னா, குடும்பம் சரியாக நடத்துனா, என்னதான் ஆண்டவர் என் மேலே சித்தம் வச்சிருக்கிறாரு? உடனே ஊழியக்காரன் என்ன செய்யறாரு? நான் உங்களுக்காக ஜெபிச்சு சொல்றேன்னு சொல்றாரு.
ஆனா அது சரியான விஷயம் தான். அதை காட்டிலும் மேலான விஷயம் ஒன்று இருக்கு. நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்க தேவனோடு உறவாடுங்க. நம்ம என்ன செய்யறது கிடையாது, சொல்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மும்பையிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், என் பேரனுக்கு ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், எல்கேஜி சேர்க்க போகிறோம், உடனே ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பாம்மா நான் ப்ரே பண்ணுறேன் பாஸ்டர், காணிக்கு இப்போ அனுப்பிச்சி வைக்கணும். இல்லைம்மா நான் சொல்லிருக்கிறேன் கேட்டுக்கோங்க. என்ன பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா பாஸ்டர், உங்களுக்கு தான் நாங்கள் காணிக்க அனுப்புகிறோம். சகோதரி, காணிக்கன்றது கருத்தருடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் கொடுக்கணும் விரும்புகிற காரியம். ஆனால் உங்கள் காணிக்கையினால என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நான் ஜெபிக்கும் போது நீங்களும் ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, ஜெபிக்கிறதுக்கு தானே ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க திரும்ப திரும்ப என்னோட வழக்காடுறாங்க. அதுனே நான் ஜெபிக்க இப்போதும் தயாராக இருக்கேன், நீங்கள் ஜெபிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதுன்ற சொல்கிறதுக்கு தான் ஆண்டவரின் ஊழியக்காரன் வச்சிருக்கிறேன். அப்போ நாங்களும் ஜெபிக்கணும். சரிங்க பாஸ்டர், நான் சொல்றேன்னு வச்சுட்டாங்க. இன்றைய வரைக்கும் அன்னைகளுடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது ஏதோ ஒரு பொருட்களை விலை கொடுத்து வாங்குவதான ஒரு காரியத்தை போல இருக்கிறது. பாஸ்டர் காணிக்கை அனுப்பிச்சிட்டேன், எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. காணிக்கை என்பது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நியமம். ஜெபம் என்பது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைப்பதற்கு கொடுக்கப்பட்ட வழி. நீங்கள் ஜெபம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிதானே? அப்ப நான் தேவனோடு உறவாட வேண்டும், தேவனுடைய நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா தனிப்பட்ட வாழ்வில் ஜெபம் அவசியம். இன்னைக்கு அநேகருக்கு அது தெரிகிறதில்ல. அது இல்லாதனால என்ன தேவ சித்தத்தை தேடி தேடி அலைகிறாங்க. என்னை குறித்து தேவ சித்தம் என்ன, என்னை குறித்து தேவ திட்டம் என்ன. ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு கேட்பாங்க, ஊழியத்துக்கு வந்து திருமணமாகி 10 வருஷம் கழிச்சு கேட்பாங்க, இந்த மனைவியோட நான் வாழலாமா அப்படின்னு. நான் கேட்குறேன், கர்த்தருடைய காரியத்திலிருந்து நம்ம திருமணம் பண்ணும்போது கல்யாண பத்திரிகையில் ஒரு வாசகம் போடுறோம். என்ன வாசனம் போடுறோம்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. வசனத்தை மட்டும் போடுறான். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு என்ன நினைக்கிறான், இது கர்த்தர் தான் செஞ்சாரா தெரியலையே, இது நாமளாம் செஞ்சிட்டோமா. அப்போ அந்த வசனம் போடும் போது மட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் இருக்கு. என்ன இருக்கு? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இதெல்லாம் வசனத்துல தான் இருக்கு, நம்ம வாழ்க்கையில இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சித்தம் என்னதென்று தெரிய வேண்டும் என்றால் முதலாவது ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செய்யறோமோ தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும், நம்மை குறித்த திட்டம் நமக்குள்ளே வெளிப்படும். அதை தொடர்ந்து நாம ஜெபிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை யாருடைய வாழ்க்கையில யார் சரியா செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். இதை செய்யாதவங்க வாழ்க்கையில் எப்பொழுது எப்படி இருக்கும்? கொலப்படி எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும். வாசிங்க அடுத்த வசனம், 19வது வசனம். ஆவியை 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்புதமான எதிருங்கள். ஆமென். இதையும் நீங்க பின்னாடி தான் வாசிக்கணும். முதலாவது, எந்த ஆவி உங்களுக்கு தேவனால் நடத்தப்படுகிற ஆவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தீர்க்க தரிசனம் எது உண்மையான தீர்க்க தரிசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதையும் பின்னாடி வாசிங்க. 21, 20, 19 வாசிங்க. ரிவர்சல் வாசிங்க. இதுதான் முதல்ல நம்ம செய்யணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். அப்ப ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஸ்தோத்திரிக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாவற்றையும் நிதானிக்கக்கூடிய ஞானத்தை தேவன் கொடுப்பார். நமக்கு அப்படி தெரியாதனாலதான் எல்லாமே தீர்க்க தரிசனம் ஏத்துக்கிறோம். எல்லாமே தீர்க்க தரிசனம் இல்ல. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பகுதிக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்திரியானவள் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றாள் இல்லையா, நீர் தேவனுடைய மனுஷன், உடைய வார்த்தையிலே தேவன் இருக்கிறார். எப்படி அவளால் சொல்ல முடிஞ்சு? அவள் ஒவ்வொரு முறையும் பவுல் அங்கே போகும்போது அடிக்கடி சொல்றா. ஒரு தடவை சொல்ல, அடிக்கடி சொல்றா. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல பவுல் என்ன செய்யறாரு? குறி சொல்லுகிற ஆவி உன்னை விட்டு போக கிடன்றாரு. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நீங்கள் வசனங்களையும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளையும் அதை எப்படி நமக்குள்ள கொண்டு போகணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வசனத்தை எங்கிருந்து எடுக்கணும்? 21 எடுக்கணும். வாசிங்க. முதல் எடுத்தோடனே நேர நம்ம இப்படி படிக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே. வாசிங்க திரும்பவும். எல்லாவற்றையும்
இப்ப நலமானது எது? இந்த நலமானது எப்படி தெரியும்? யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு எனக்கு தெரியல. யாருடைய பழகிறது இல்லை, யாருடைய வார்த்தையை நம்புறது இல்லை. எல்லாமே தேவனுடைய வசனம் மாதிரியே இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, நம்மை விட பொல்லாதவனுக்கு அதிக உலக அறிவு உண்டு. நம்மை விட பொல்லாதவனுக்கு வேதத்தை கரைத்து குடிக்கக்கூடிய அளவு விசேஷித்த அறிவு உண்டு. நீங்கள் நானும் கூட ஒரு வசனத்தை மாற்றி சொல்லிடுவோம். மார்க் 8:12 என்ன சொல்லுது? மார்க் 10:8 என்ன சொல்லுது? லூக்கா 24:6-8 சொல்லுது. அப்படி சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 27 வசனத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. நம்மளால ஒரு வசனத்தை கூட சொல்ல முடியாது. அப்போ பாருங்க எப்படி அவங்களுக்கு ஆவியான இடைப்படுகிறார். அப்படி சொல்லி நமக்கு நாம என்ன செய்கிறோம்? ஒரு பிரமிப்பா குடும்பத்து நம்மை நாமே சில நேரம் பலவீனப்படுத்திக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, ஆண்டவரே இது நல்ல ஆவியா கெட்டாவியா, இது தீர்க்க தரிசனமா பொல்லாத குறி சொல்லுகிற ஆவி நிறைய பேர்ட்ட இருக்குது. அதை புரிஞ்சுக்காம தான் அது தீர்க்க தரிசனம் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலே நாம் நன்மையானதை இழந்து போகிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க கூடாதபடி அநேக தந்திரங்கள் பூமியில சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஊழியக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஊழியக்காரர் இதே பகுதியில் இருக்கிறாரு. அவர் சபை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. அவர் வீட்டுக்கு என்னை அழைச்சிருந்தார். நான் போனேன். வீட்டுக்கு போனவனே, பாஸ்டர் நான் ஒன்று சொல்றேன், போன வாரம் தான் என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஊழியக்கார்ட்ட போய் தீர்க்கதரிசனம் கேட்டு வந்தேன். என்னங்கய்யா சொல்றீங்க? அவர் உடனே 3 நாள்ல உங்க வீட்டில் எப்படி நடக்கும், 7 நாள்ல எப்படி நடக்கும் அப்படின்னாரு. அதுக்கு நான் பாஸ்டர் சொல்றீங்க? பாஸ்டர் தப்பு இல்லையில பாஸ்டர் அப்படின்னாரு. அது நீங்க செஞ்சா நான் தப்பு சொல்றது, ஆனா இது சரியா தப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல பாஸ்டர், அங்க நிறைய பேர் போறாங்களா, அவங்க வாழ்க்கையில் அது நடக்குதா அப்படின்னு. எத்தனை வருஷம்? 35 வருஷம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஊழியக்காரரு குடும்பமே ஊழியத்தில் இருக்கிறவங்க, அந்நேருக்கு ஆலோசனை சொல்றவங்க. அப்போ அவங்களுக்கு போய் ஜெபிச்சுட்டு சரிங்க ஐயா நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கு ஊழியக்காரர்களே நலமானது இன்னதென்று அறியாதபடி போடிக்கிட்டு இருக்காங்க. சூழ்நிலையை அவர்களால் மேற்கொள்ள முடியல, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல. அப்ப இன்னொரு ஊழியக்காரன் நீங்க சந்திக்க வேணாம் நான் சொல்லல, இன்னொரு ஊழியக்காரன் நீங்க ஆலோசனை கேட்க வேணாம் சொல்லல. ஆனால் தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாதீர்கள், தீர்க்க தரிசனத்திற்காக அவரை தேடி போகாதீர்கள். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தூத்துக்குடி போறாங்க தெரியுமா உங்களுக்கு? தீர்க்க தரிசனத்துக்காக காத்திருந்து தீர்க்க தரிசனம் பெற்று வர்றாங்க. அதுவல்ல, தீர்க்க தரிசன ஆவியானவர் உங்களுடனே இருக்கிறார். தீர்க்க தரிசனத்திற்கான திட்டங்களை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும் போது அவர் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவது நல்லது. நீங்கள் தீர்க்க தரிசனத்துக்காக ஒருவரை சந்திக்காதீர்கள். அதனால தான் அந்த வசனம் திரும்பி சொல்லுங்க, திரும்பி வாசிங்க 21. அப்ப இன்றைக்கு நாம சோதித்து பார்க்கக்கூடிய ஞானம் நம்மகிட்ட இல்ல, நிதானித்து பார்க்கக்கூடிய ஞானம் நம்மகிட்ட இல்ல. கேட்டதெல்லாம் நல்லதுன்றோம், பார்த்ததெல்லாம் நல்லதுன்றோம். இதனாலே சபைகள் வஞ்சிக்கப்படுகிறது, இதனாலே ஊழியங்கள் பிரச்சனைக்குரியதா மாறுது, இதனாலே ஆத்துமாக்கள் பின்வாங்கி போறாங்க. கடந்த நாட்கள் என்ன ஒரு ஊழியர் சொல்றாரு, இப்பெல்லாம் சபையில் நிறைய ஆத்துமாக்கள் வர்றது கிடையாது. ஏன்? நீங்கள் அநேக ஆத்துமாக்கள் இருக்க வேண்டும் என்பதில்லை, கொஞ்சம் ஆத்துமாக்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. காரணம் என்ன? நலமானதை ஊழியர்களை பிடித்துக் கொள்றதில்லை, நலமானதை விசுவாசிகள் பிடிப்பது எப்படி சாத்தியமாகும்? அதன் பின்பா சொல்லப்படுது, தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்னாதுங்க. ஊழியக்காரர் உங்களை குறித்து தீர்க்க சொல்லியிருப்பாரு, சபையில தீர்க்க சொல்லியிருப்பாரு, அதை விட்டு கேட்காம யாரோ ஒருத்தர் நேற்று காலையில் பார்த்தவர் சொல்லுவார் இப்படி நடக்க போகுது, அதை பெருசா பேசுவாங்க. டிவில இருந்து ஒருத்தர் சொல்லுவாரு, இப்பொழுது உங்கள் வீட்டிலே, அது நீங்க வாங்க. அன்னதினமும் உங்களை பார்க்குற ஊழியக்காரன் பேசுற தீர்க்க தரிசனம் உங்களுக்கு பெருசா தெரியல, டிவியில பார்த்து சொல்ற தீர்க்க தரிசனம் உங்களுக்கு உண்மையா இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப எதை ஆண்டவர் அற்பம் என்னன்றாரு? உண்மையாக உனக்காக பரிந்து பேசுகிற, உன்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக தேவனுடைய மன்றாடுகிற ஒரு ஊழியக்காரனுடைய தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்ன கூடாது. இன்றைக்கு நம்ம அது அற்பமா என்றனால்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த திட்டங்கள் நிறைவேறதில்லை. 3வது வசனம் வாசிங்க. ஆவியை அவிழ்த்து போடாதுங்க. இப்படி தீர்க்க தரிசனத்தை தேடி தேடி ஓடுறவங்க வாழ்க்கையில ஜெபம் போயிடும்.
சபைக்கு வர நிப்பாட்டிடுவாங்க. நீங்க பாத்துக்கலாம், அடிக்கடி தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுகிறவர்கள், அடிக்கடி டிவியிலே தங்களுடைய வாழ்வை நேரத்தை ஒப்பு கொடுக்கிறவர்கள் எங்க வர மாட்டாங்க? சபைக்கு வர மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியது என்ன ஆவின்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கு காரணம்னா ஊழியக்காரர்கள் நலமானதை பிடிச்சுக்கணும், விசுவாசிகளுக்கு நலமானதை கற்றுக் கொடுக்கணும். அந்த நலமானது அவர்களுக்குள்ள இந்த கிரியை செய்யும். கடைசி ஒரு வசனம் சொல்லுவோம், 23 வசனம். திருடன் வருகிறது போல அவருடைய வருகை இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவர் எப்பொழுது வருவார் என்று ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படியாகவே ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக பரிசுத்தமாக இருக்கும்படியாக நம்ம காற்றுக்கொள்ளணும். இப்போ மூணு காரியம் பார்த்தோம். முதலாவது பாருங்க, ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரிசுத்தமா இருக்கிறதுக்கு காத்துக்க விரும்புறாரு. ரெண்டாவது காரியம் அந்த வாசிங்க, அந்த மூணாவதுல இருந்து பின்னாடி இந்த வாசிங்க. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்னாதீர்கள், ஆவியை அவிழ்த்து போடாங்க. மூன்று காரியம். அடுத்த 3 காரியம், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? கடைசியில் வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த சந்தோஷத்தை தான் பிரதானப்படுத்தி தேவனையே தேட ஆரம்பிக்கிறோம். எங்க இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமில்லாது பரிசுத்தமா இருக்கிறது முதலாவது தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய திட்டம். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, அவர் வரும்போது, அவர் நம்மை நோக்கும் போது, அவர் நம்மை எதிர்பார்க்கும் போது நம்ம எப்படி இருக்கணும் விரும்புறாரு? பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு. எதுல பரிசுத்தமா இருக்கணும்? 3 வேளை குளிக்கிறதுல இல்லை, ஆவியிலையும் ஆத்மாலும் சரீரத்திலையும் குற்றமற்றவர்களா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன அடுத்து நடக்கும்? அவங்க என்ன செய்யணும்? நலமானதை வாசிங்க, நலமானதை பிடித்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தனக்கு அங்கீகரித்து கொடுக்கப்பட்ட, தனக்காக வேண்டுதல் செய்கிற ஊழியக்காரன் தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணக்கூடாது. தம்முடைய ஆவிய எப்படி செய்யணும்? அவிழ்த்து போடாம காத்துக்கொள்ளணும். அதற்கப்புறம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யணும், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்புறம் தான் சந்தோஷம் கிடைக்கும். இது எதுவுமே செய்யாம என் வாழ்க்கையில மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தா நான் கஷ்டப்படுறேன்னா, அடிப்படையே இல்லாம, அஸ்திபாரமே இல்லாம வீடு கட்டணும்னு நினைக்கிறதா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. நேரம் வருவாங்க, வந்தவொடனே ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணோன்னு டக்கு 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 டக்குன்னு சினிமா படம் மாதிரி ஒரே பாட்டில் உபோமம் ஆயிடணும். ஒரு வாரம் பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணாரு, வந்த உடனே டக்குன்னு பாருங்க, அந்த சர்ச்சுக்கு போனேன், ஜெபிச்சேன், டக்குன்னு பாருங்க நல்லா வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி எங்க பண்ணீங்க? ஒரு சர்ச்சுக்கு 10 வருஷம் போனேன், நல்லாவே இல்லை. அட பாவி, அங்க ஜெபிச்ச ஜெபம் தாண்டா இப்ப வேலை செய்யுது. அது தெரியறது இல்லை அவங்களுக்கு. அந்த ஊழியக்காரர் முழங்கால் தாண்டா இன்னைக்கு வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, அது தெரியல. இப்ப எல்கேஜி படிக்காம காலேஜ் ஒருத்தர் போக மாட்டான், அப்படிதானே? ஒருத்தர் சொல்றான், இந்த காலேஜில் படிச்சதுனால நல்லா இருந்தேன். இல்ல, உன்னுடைய அடிப்படை, உன்னுடைய அடித்தளம் சரியான பள்ளிக்கூடத்துல இருந்து போச்சு, அதனாலதான் நீ அந்த காலேஜ் போக முடிச்சு, அதனாலதான் அந்த ஞானம் உனக்கு கிடைச்சிச்சு, அதனாலதான் இன்னைக்கு மேலான காரியத்தை பார்த்த நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். அப்ப மேலே இருக்கிற கட்டடத்தை பார்க்கிற நாம கீழே இருக்கிற அஸ்திபாரத்தினாலதான் இந்த கட்டடம் நிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தம் இல்லாம, பரிசுத்தமா வச்சுக்க முடியாம எவனாலையும் நலமானதை பெற்றுக்கொள்ள முடியாது, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனுஷனாலையும் என்ன செய்ய முடியாது? ஆவியை பாதுகாக்க முடியாது. எந்த மனுஷன் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, எந்த மனுஷன் ஜெபம் பண்ண முடியாது, எந்த மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லாம இருந்துகிட்டு எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு நினைச்சோம்னா, இப்படி சொல்றேன், நான் ஸ்கூலுக்கே போகாம கலெக்டர் நினைக்கிற மாதிரி. அப்ப அடிப்படையான ஒரு காரியத்தை செய்யாம நான் கீழெல்லாம் பில்டிங் பேஸ்மெண்ட்டை போட மாட்டேங்க, டைரக்டா நான் அப்படியே மேல மட்டும் வீடு கட்டுவேன்னு சொல்லி கட்டுற மாதிரி தான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனை போல நம்ம என்ன செய்யறோம்? வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. முதலாவது ஆண்டவர் மட்டும் என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக பரிசுத்தமானதாக இருக்கும்படியாக கிறிஸ்துவுக்குள் அவர் வரும்போது நம்ம சாட்சியா இருக்கணும். ரெண்டாவதாக நலமானதை பிடித்துக் கொள்ளணும். மூன்றாவதாக தீர்க்க தரிசனத்தை நமக்கென்று கொடுக்கப்பட்ட தேவ மனிதர் மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஆவியை நாம் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும்.
அதன் பின்பாக எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணணும். அப்புறம் சந்தோஷம் என்ன செய்யுமா? நாய்க்குட்டி மாதிரி. சொல்லுங்க, நாய்க்குட்டி மாதிரி உங்க பின்னாடி வரும். நீங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில கிளம்பும் போது என்ன செய்யும்? பின்னாடியே வரும். ஏன்னா இவர் பிஸ்கட் போடுவார், இவர் கொஞ்சுவார். அது மாதிரி தான் சந்தோஷத்தை நீங்க தேடி போவேனா. எது சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்ப சந்தோஷத்தை அடிப்படையா வச்சிருக்கிற எந்த ஒரு வாழ்க்கையும் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருக்கணும். உலக பிரகாரமாக சந்தோஷத்தை தேடி ஓடுகிற எந்த ஒரு மனிதனும் இன்றைக்கு உண்மையாகவே சந்தோஷமா இல்லை. எனக்கு தெரிந்த எத்தனையோ பணக்கார நண்பர்கள், உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, அவங்க சொல்ற ஒரு காரியம் என்ன? எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஆவி ஆத்துமாக்குள்ளே கிறிஸ்து இல்லை, அவர்களுக்குள்ளே பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, அவர்கள் தேவனை அறிகிற அறிவற்றவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் உலகத்தில் எது சொல்கிறது? மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை இழந்து போனால் அதனாலே பிரயோஜனம் என்ன? இன்னைக்கு நிறைய சேர்த்து வைக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய உலக பிரகாரமான காரியம் தெரிஞ்சுக்கிறோம், தேவனை அறிகிற அறிவு அவர்களிடத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் வானத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார், ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அந்த ஒருவனாகிலும் இல்லை என்றல்ல, நாமளும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். ஆகையால் ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிறருடைய நன்மைக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். மூணு காரியத்தை, மூணு விதமான காரியத்தை கத்துட்டோம். சொல்லுங்க. முதலாவது காரியம் என்னது? ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா கிறிஸ்து இயேசு வரும்போது நம்மளை காத்துக்கணும். அப்படி காத்துக்கும் போது என்ன செய்யணும்? நலமானதை பிடித்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனத்தை அற்பம் என்னக்கூடாது. அதுக்கப்புறம் ஆவி அழுத்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கப்புறம் இடைவிடாம ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆமென். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு நம்ம 1/2 மணி நேரம் ஆயிரும். ஆனா சத்தியத்தை கரெக்டா கட்டணும். வசனம் உள்ளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சு. இப்ப நம்ம வசனத்தை படிக்காம எப்படி சொல்றான்? 8 வசனத்தை 10 வசனத்தை ஈஸியா சொல்றான். அப்ப வசனம் எப்படி இருக்கணும்னா கேட்கறது கூட இருதயத்துக்குள்ள கிரியை செய்யணும். பிரேயர் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள கிரியை செய்யணும். நம்ம பேசும்போது சாதாரணமா வரணும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவன் இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. ஆமென்.